இப்போ பிரியாணிங்கிறது ரொம்ப ரொம்ப காமன். இது நார்மல் டைமில் சாப்பிட்டா பரவாயில்ல. இப்போ ஒரு சின்ன ஹார்ட் அட்டாக்கே எனக்கு வராப்பெல்லாம் ஆயிடுச்சு. ஒரு பேஷண்ட் வந்து சொன்னாங்க, மேடம் நாங்கள் அலாம் வச்சு 2 மணிக்கு எழுந்துப்போம், 3 மணிக்கு எழுந்துப்போம் அப்படிமா காலையில். எதுக்கு தம்பி, எதுக்கு நீங்கள் இப்படி எழுந்துக்கிறீங்க அப்படின்னா, இல்லை மேடம் அந்த பிரியாணி ட்ரக்கு போயிடும் மேடம், நாங்கள் போய் பிரியாணி வாங்கி சாப்பிடணும். இப்போ இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தூங்குற நேரத்தில் சாப்பிட்றாங்க, சாப்பிட்ற நேரத்தில் தூங்குறாங்க. இப்போ 2-3 மணிக்கு எழுந்து பிரியாணி சாப்பிட்டா அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு தான் தூங்க முடியும். அதோட நீங்கள் சாப்பிட்டுட்டு உடனே தூங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டைஜஸ்டே ஆகாது. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா, சூரியன் எப்போ மேலே போகுதோ நம்மளும் எழுந்துக்கணும், சூரியன் எப்போ கீழே போகுதோ நம்ம வைண்ட் அப் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஒரு 8-9 மணிக்கெலாம் நம்ம வந்து ஆக்சுவலி 7 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு ஒரு 9-10 மணிக்கு நல்லா தூங்கிடணும். ஏன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இது 3ம் பெரிய உணவு. இந்த பெரிய உணவை நிறைய சாப்பிட்ற ஒரு டைம் இது சாப்பிட்டா 2 மணி நேரம் கழிச்சு தான் தூங்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணினாங்கன்னா இது வந்து அவங்களுக்கு நல்ல வியாதி நிறைய வரும் சார். ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம வந்து காலையில் ஏன் எழுந்துக்கணும்னு முதல்ல வச்சிருக்காங்கன்னா, அந்த சூரிய வெளிச்சம் நம்ம கண்ணில் பட்டாலே நம்ம தூக்கம் போய் அந்த 12-14 மணி நேரத்துக்கு நம்ம உடம்புக்குள்ள அந்த முழிப்பு வரத்துக்கு அது ஹெல்ப் ஆகுமா. ஆனால் அதே சிஸ்டம்ல அந்த 16 மணி நேரம் கழிச்சு தூக்கம் வரத்துக்கு ரெடி பண்ணுமா. ஸோ இந்த மாதிரிலாம் சயின்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. யாரெல்லாம் அந்த நார்மல் டைம் 10 மணிலேருந்து 6 மணிக்குள்ள 7-8 மணி நேரம் தூங்குறது இல்லையோ, அவங்க இந்த அதுக்கப்புறம் இப்போ 6னா 7, 7னா 9, 10, 12 அந்த மாதிரி எழுந்துக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வியாதிகள் ரொம்ப சீக்கிரமாக வரும். இதெல்லாம் ரிசர்ச் சொல்லுது, நான் சொல்லலை. டயபெட்டிஸ் வரும், கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகிடும், ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம், இந்த மாதிரி பல விஷய ப்ராப்ளம் வரலாம், வெயிட் ஏறும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிரியாணினாலே சொல்லுங்களேன் சார், நம்ம ஒரு கட்டு தானே சாப்பிடுவோம். நம்ம எங்கேயா ஒரு 2 டீஸ்பூன் இல்லை ஒரு 1/2 கப்பு சாப்பிடுவோமா? பிரியாணிக்கு போய் சாப்பிட்ற காரணமே அதான். அதுவும் இந்த மாதிரி டைம்ல சாப்பிட்டா அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு சூரிய பகவான் இல்லை, அதனால டைஜஸ்ட் ஆகாது. அதனால பலவித ப்ராப்ளம்ஸ் வரும். நீங்க வந்து பிரியாணி சாப்பிடணும்னா பெஸ்ட் டைம் வந்து 12லேருந்து 2க்குள்ள மத்தியானம் தான். அண்ட் ஒரு கட்டணும்னு அவசியமே கிடையாது. இப்போ பிரியாணி நீங்க எடுத்தா கூட நீங்க வந்து அதுல இருக்கிற சிக்கனுக்கு சாப்பிட்றீங்களா, மட்டனுக்கு சாப்பிட்றீங்களா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிரியாணியில் இருக்கிற அந்த பீசஸ் ரொம்ப குறைவு, ரைஸ் தான் ஜாஸ்தி, அது கூட இருக்கிற எண்ணெய் தான் ரொம்ப ஜாஸ்தி. அந்த எண்ணெய் வந்து என்ன மாதிரி எண்ணெய் யூஸ் பண்றாங்க? ஏன்னா எக்கச்சக்கமா மசாலா போடுறாங்க. ஸோ முந்தினா வந்து வடை போட்ட எண்ணெயை போட்டு உங்களுக்கு பிரியாணி பண்ணி கொடுக்குறாங்களா? தெரியாது. அதை விட்டா கூட எண்ணெய் எக்கச்சக்கமாக இருந்தால் அது டைஜஸ்ட் ஆக ப்ராப்ளம் இருக்கும். இப்போ எல்லாருமே மென்டலாக ரெடி ஆகிடுறாங்க, நாங்கள் பிரியாணி சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு சோடா குடிச்சிடுவோம் மேடம், சரியா போயிடும், இல்லை நாங்கள் போய் வெத்தலை பாக்கு போட்டுருவோம், சரியா போயிடும். ஸோ என்ன தெரியுது உங்களுக்கு, பிரியாணிங்கிறது சாப்பிட்றதுக்கு கஷ்டம், டைஜஸ்ட் ஆக. அது டைஜஸ்ட் ஆகிறது கஷ்டம் வந்து அதில் இருக்கிற சிக்கனோ மட்டனோ இல்லை, அதை செய்யும் முறை, அதில் போடுற எண்ணெய், இந்த மாதிரி. இப்போ பிரியாணிங்கிறது அந்த காலத்தில் ஒரு கல்யாணத்தில் இல்லை ஒரு ஃபெஸ்டிவல் அதில் தான் இருந்தது. இப்போ வந்து டெய்லியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். ஏன்னா இந்திய நாட்டில் வெயிட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு போகுது, ஒபேசிட்டி, அதனால வர ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. ஸோ நீங்கள் அதுக்கு அடிமையாக ஆயிடுவீங்க. அந்த மாதிரி ஆனால் 18-20 வயசுலேயே எக்கச்சக்க வெயிட் நீங்கள் இருந்தீங்கன்னா 100 கிலோக்கு மேலே உங்களுக்கு பல விதமான வியாதி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியாணிங்கிறது வெஜிடபிள் பிரியாணியும் எடுத்துக்கோங்க, சிக்கன் பிரியாணியும் எடுத்துக்கோங்க, அதில் மெயினாக இருக்கிறது ரைஸ், எண்ணெய், இந்த ஸ்பைசஸ் தான். அதனால உங்களுக்கு என்ன பெட்டர்னா, வீட்லயே ஒரு சண்டே அன்னைக்கு ஃபேமிலியா பண்ணி நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுல நிறைய வெஜிடபிள் போடலாம், வெஜிடேரியன் ஹோம்னா. இல்ல நான்வெஜ்னா சிக்கனோ ஃபிஷ் மட்டனோ எது நீங்க யூஸ் பண்றீங்களோ அது கூட
அது ஜாஸ்தியாக போட்டால் புரோட்டீனும் சேர்ந்து உங்களுக்கு வரும். தாரிணி கிருஷ்ணன், சத்துணவு நிபுணர்.